பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்துக்கு நேராக போலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கலாம். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் யார்? உன் சத்துருக்கள். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இன்னைக்கு எல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, இவங்கெல்லாம் காணாம போயிடணும் ஆண்டவரே, தேடியும் காணாதிருப்பாய், அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்மளுடைய சத்துருக்கள் ஒரு வழியாக வரவங்க துண்டைக்கான துணியக்கான 7 வழியாக பிச்சுக்கிட்டு போனோம்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அதே அதிகாரத்தின் 2ஆம் வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது உன் சத்துருக்கள் ஒரு வழியாய் வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். நீ உனக்கு முன்னாடியே ஓடி போயிடுவாங்க. நீங்க தேடினாலும் உங்களுடைய என்னுடைய கண்களில் அவங்க காணாமல் போயிடுவாங்க. ஓடியே போய் மறைஞ்சு போயிடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படியும் உன் சத்துருக்கள் இருக்கணும்னு ஆசையா? சந்தோஷம் தானே? எல்லாருமே சிரிக்கிறீங்க. ஆமாங்க ஐயா, என் பாஸ் என்னை வச்சு செய்கிறான், அந்த ஆளெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி போடுங்க, அந்த ஆளெல்லாம் வேணுன்னே நீ டார்ச்சர் பண்ணுறான், நான் உண்மையாக தான் இருக்கேன் ஆனாலும் என்னை டார்ச்சர் பண்ணுறான். இப்படியெல்லாம் புலம்பிட்டு இருக்கீங்களா? நான் உண்மையாக தான் இருக்கேன், ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் எங்கள் நாத்தனாரில் வேணுன்னே என் மேலே பழி செலுத்துகிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. வேணும்னு காய்மகரமாக உங்கள் மேலே உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு நேராக எழும்புறாங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக போவாங்க. ஆனால் அவங்க 7 வழியாக ஓடணும்னு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது உங்களுக்கு எதிராய் சத்துருக்களாய் நிற்கிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களிடத்தில் சொல்லுகிறார். அந்த நல்ல தேவன் அவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். நிச்சயமாகவே யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தரே காரியங்களை பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, சத்துருக்களை ஆண்டவரே இப்படி இருக்காங்களே, இப்படி பண்ணுறாங்களே, இதை பண்ணுறாங்களே, அதை பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே, சத்துருக்களை தான் நாங்கள் பெருசாக எங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கோமே தவிர எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற உங்களை எங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் கொண்டு வந்ததே இல்லை. ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னிங்க. சத்துருக்களை பெருசாய் பேசுகிற எங்களுடைய நாவு அதை காட்டிலும் பராக்கிரமசாலி ஆகிய சர்வ வல்லவராகிய உங்களுடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிறதே இல்லை. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே கேர்லெஸ்னஸ், எங்களுடைய லெத்தார்ஜிக், எங்களுடைய லேசினஸ், ஆண்டவரே உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நடக்கிற அந்த கீழ்ப்படியாமை குணத்தினால தான் சத்துருக்கள் ஓங்கி வளர்ந்துருக்காங்க. ஆண்டவரே, இல்லைன்னா ஆண்டவரே அவர்கள் எழும்பும் போது முளையிலே கிள்ளி எரிகிற தேவன் எங்களோடு உண்டு என்கிற ஆண்டவரே அந்த ஒரு விசுவாசம் எங்களிடத்துல இருக்கும். ஆண்டவரே, அந்த சத்துரு எங்களுக்கு எதிராக என்னென்ன சத்துருக்கள் எழும்பி இருக்குதோ அது வளர்கிறதற்கு நாங்கள் தான் காரணம். ஆண்டவரே, எங்களுடைய கீழ்ப்படியாமை குணம்தான் காரணம். ஆண்டவரே, இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த குணத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, அந்த கீழ்ப்படியாமை குணத்தை எடுத்து போடுங்க. நாளைக்கு செய்யலாம், இந்த வார்த்தையை கத்த சொல்லிக்கிறார், நாளைக்கு பண்ணலாம், நாளை மறுநாள் பண்ணலாம், இந்த மந்த் எண்டிலிருந்து நான் இதை செய்கிற பாருன்னு சொல்லிட்டு நாளைக்குன்னு தள்ளி போடாதபடிக்கு அந்த உங்களுடைய சத்தத்துக்கு உண்மையாய் நடுக்கத்தோடு கீழ்ப்படிந்து அதை உடனடியாக செய்கிற ஜனங்களாய் எங்களை நீங்கள் மாற்றுங்க. அப்பா, அப்போ செய்யும்போது தான் எங்களுடைய சத்துருக்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்ற வசனம் நிறைவேறுமே. ஆண்டவரே, நாங்கள் உடனடியாக கீழ்ப்படுகிற சந்ததிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் அப்படியே எங்களை மாற்ற போறீங்களா? அதுக்காக உமக்கு நன்றி. எங்கள் சிந்தைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, புலம்பிக் கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மறையட்டும். ஆண்டவரே, எங்கள் கூட இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறவர்களாகவும் அவருடைய வல்லமையை ருசி பார்க்கிறவர்களாகவும் எங்களை நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் எங்கள் வாழ்க்கையில் வளருகிறதுக்கு நாங்கள் தான் காரணம். ஆண்டவரே, வேரோடு பிடுங்கி போடுங்க, கீழ்ப்பிடிக்கிற குணத்தை கொடுங்க. உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்து சத்துருவு முறியடிக்கப்படுகிறதை எங்களுடைய கண்கள் கண்டு உமக்கு சாட்சி சொல்ல உதவி செய்யுங்க. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.